Hi, Vanakkam in Peru Pasna. Nikki Triple Tree Celebrity Premiere la vandirke and today Feel Good Entertainment and Galata Kutumba Awards la they have conducted this and this movie is extremely interesting and pudu kate mari vandirke and generally oru commercial movie na story pati yaru they don't look into it and this has got a very interesting story. First and the last varaikku romba laugh ஆகிட்டு இருக்கு and it's எப்பவுமே fun to watch comedy movies and I think every actor has acted amazingly and thank you for giving us this show and for watching us this amazing show. Thank you so much. ஒரு ஹிட் ஃபிலிம், நல்ல ஒரு காமெடி ஃபிலிம். ரொம்ப பொங்கலுக்கு வந்து எல்லாரும் சிரிச்சிட்டு ஜாலியாக போகலாம். ஒரு இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு சின்ன விஷயம்தான். அந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைரக்டரை வந்து ரொம்ப பாராட்டணும். ஆக்சுவலாக இஸ் அ மலையாளி இல்லை, மலையாள டைரக்டர். ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு மலையாள படம் பண்ணியிருக்காரு. யா செல்மை, இட் இஸ் ஃபேமிலின்னு எல்லாரும் படிப்பாங்க அந்த படம். அது வந்து அது நான் பார்க்கல, பட்டு இப்போ அந்த படத்தை போய் பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருன்னு தெரியுது. அவருடைய டச்சஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ்வலாக இல்லாமல். பார்த்த முகம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 3 பேர் தான். அந்த டீஸ் ஜீவா, தம்பி ராமையா, அந்த இளவரசி, 3 பேர் தான் பார்த்த முகங்கள். மற்ற எல்லாருமே ஒரு புதுமுகத்தை வச்சு, ஆனால் இவ்வளோ கிளியராக இவ்வளோ அற்புதமாக ஒரு பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். கண்டிப்பாக படம் வந்து ஒரு ஜாலியாக பொழுது போகணும், வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெரி குட். காட் பிளஸ். கண்ணன் ரவி சார். தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து ஹிலேரியஸா இருக்கு. ஐ திங்க் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இட்ஸ் அ வெரி ஃபீல் குட். இதுல ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் தானே உங்க கம்பெனி பேரா தானே? ஸோ வீரா தம்பியுடைய ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமான படம். டோட்டலி இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்னடா அப்படின்னு ஒரு ஏமாற்றத்துல எல்லாரும் இருந்தாங்கல்ல, அந்த ஏமாற்றத்தை மாற்றுற வகையில இந்த படம் இருக்கு. தலைவர் தம்பி தலைமையில் படம் எல்லாரும் பார்த்து குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய பக்கா பொங்கல் ரிலீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். படிச்சு சொன்னேனேரா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொன்னா அப்புறம் அத பத்தி எது பேசினாலுமே அங்க நடந்த மாதிரியே இங்கேயும் கரண்ட் போகுது இல்ல. படத்தை ஓகேவா பேசலாமா? படத்தை தயாரித்த கண்ணன் ரவி அவர்களுக்கு நான் போயிருக்கேன் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு துபாயில. உணவெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ படமே நல்லா இருக்கு. ரியலி நைஸ். என்ஜாய்ட் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரிஒன். தீபாவளிக்கு படம் வரல, எப்படி ஃபீல் இருக்கு? பொங்கல் விஜய் சார் பொங்கலுக்கு சார் அதி தீவிர ரசிகர் போல இருக்கு. பொங்கல் தீபாவளி கூட தெரியல உங்களுக்கு? இல்ல, இங்க வந்து தம்பி வந்து நிறைய முயற்சி பண்ணி ஒரு ஈவெண்ட்டா எடுத்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த படத்தை பத்தி நம்ம பேசணும். வேற விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இங்க பேசலாம். ஜீவா சார் தான் க்ரோ ப்ரொடியூசர். ஜீவா யூ ராக். ஐ ஹர்ட் மம்முட்டி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிஜமா சொல்றேன், ஜீவா கேவ் இட் அ வெரி வெரி நைஸ் கலர். அவருக்கு இது வந்து ரியலி நைஸ் கம்பேக். குடும்பங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகனா அவர் இதுக்கப்புறம் மறுபடி வந்துடுவாரு. சரி, ஒரு நல்ல படத்தை தயாரிச்சிருக்க கண்ணன் ரவி சாருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் இயக்குனர் நிதிஷ் ஒரு அழகான படத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். தொடர்ச்சியாக மாஸ் படங்களை, கமர்ஷியல் படங்களை, பிரம்மாண்டமான படங்களை பார்த்து அதிலே மகிழ்ந்து இருக்கிற நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப இயல்பான படங்களை பார்த்துருக்கோம். அது கேடிவிலையும் சன் டிவிலையும் பார்த்து இந்த மாதிரி படங்கள் ஏன் மறுபடியும் வரல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது மலையாள படங்களை பாருங்கள்,
ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. இப்போ இது 10 வருஷம் முன்னாடி எங்கள் ஊரில் பண்ணிட்டாங்களேங்க அப்படிங்கிற பதிலை சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய படங்கள் அதை நிரூபிச்சு வருது. அந்த பட்டியலில் டிடிடி ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்து மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமான்னு இல்லை, சினிமாவே நல்லாவே தான் இருக்கும், அதை தமிழ்லேருந்தும் கொடுக்க முடியுங்கிற ஒரு பெரிய அழகான உதாரணமாக எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. படம் ரொம்ப யதார்த்தமாக நம்ம வீட்டில், பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில் நடக்கிற நம்ம பார்த்த சம்பவங்களை நம்ம திரையில் வந்து பார்க்குற அனுபவத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான படம். எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்து சில விஷயங்களை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்குது. படக்குழு எல்லாருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துகள். எல்லாரும் நிச்சயமாக இந்த பொங்கல் விடுமுறையை டிடிடி திரைப்படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. டிடிடி படம் பார்க்க வந்திருந்தோம். ஸோ இந்த பொங்கலுக்கு டிடிடி வந்திருக்கு. ஸோ ஜீவா ப்ரோக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம். அண்ட் நம்ம நிறையா சிரிக்கலாம். அண்ட் பொதுவாக படம் அப்படின்னா ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, ஒரு காமெடியன் இருப்பார், ஒரு வில்லன் இருப்பார் அப்படின்றத பிரேக் பண்ணி ஒரு ஊரே காமெடியன்ஸா, ஒரு ஊரே வந்து ஹீரோவா, ஒரு ஊரே வந்து வில்லன்ஸா, இப்படி வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அண்ட் படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஒரு கதை, ஆனால் வந்து அதோட தீமும் அதை வந்து நிதிஷ் டைரக்டர் வந்து எடுத்த விதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கண்டிப்பா கண்ணன் ரவி சாரோட முதல் ரிலீஸ் இந்த படம். அண்ட் ஃபீல் குட் என்டர்டெய்னர்ஸ் நம்ம வீரு ப்ரோ. ஸோ அவரோடதும் அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டா இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பரான படம். ஃபேமிலியோட நம்ம பொங்கலை எப்படி கரும்பா இனிக்குமோ அதே மாதிரி தலைவர் தம்பி தலைமையில் அட்டகாசமா இருந்தது. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், அவ்வளோ ஜாலியான படமா இருந்தது. இந்த படத்துல வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியலா இல்லை, எல்லாமே ரொம்ப லைவா இருந்தது. அதாவது வேணும்னே துணுக்கிற மாதிரி இல்லை எந்த சீன்ஸுமே. இதுல வர ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஃபினிஷிங் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கடைசியில் ஒவ்வொரு ஃபினிஷிங் இருக்குது. இதில் ஃபைட்டு, அதாவது வல்கரான சீன்ஸு, தேவையில்லாத டபுள் மீனிங்கு, சாங்கு, ஃபைட்டு, அந்த மாதிரி தேவையில்லாமல் ஃபைட்லாம் எதுவுமே இல்லை. அழகாக ஒரு லைவாக போகுது. இந்த படம் வந்து ஜீவா சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தை அட்டகாசமாக நல்ல படத்தை செலக்ட் பண்ணி, நல்ல ஆர்டிஸ்ட் இது பண்ணி, நல்ல டைரக்டர் இது பண்ணி, நல்ல லொக்கேஷன்லாம் பண்ணி அதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ண திரு கண்ணன் ரவி சார் அவருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள், வெற்றி படங்கள் பண்ணி பெரிய அளவில் மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை, ஹாப்பியை கொடுக்கணும். வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் வெறும் ஜோக் மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. என்னதான் மனுஷங்களுக்குள்ள பெரிய ஈகோ இருந்தாலும் இயற்கைன்னு ஒரு விஷயம் எல்லாத்தையும் அதை தரமட்டமாக்கிடும் அப்படின்னு சூப்பரா கிளைமேக்ஸ்ல ஒரு மெசேஜ் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா பாருங்க, குடும்பங்கள் கொண்டாடும் தரமான படம். குடும்பம் கலாட்டா அவார்ட்ஸ் UAE இணைந்து நடத்தும் இந்த ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட் இந்த திரைப்படம் டிடிடி வந்து வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன், பார்த்துக்கிறேன். லவ் யூ so much. Thank you. Bye. Love you all. Happy Kanum Love Pongal. you. Bye. Thank you. Thank you. ரெடி? எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த 333 படம் வந்து பார்த்தது ரொம்பவே ஒரு லைவ்லியாக ஃபன் என்டர்டெய்னிங் மூவியாக இருந்தது. இந்த பொங்கலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ திங்க் திஸ் அ வெரி குட் மூவி டு வாட்ச் இந்த பொங்கலுக்காக. ஏன்னா எதுவுமே பேசாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக ஒரு நார்மலாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு ஊரில் இருக்கிற ஜனங்களோட லைஃப் பற்றி வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து மலையாளம் டைரக்டர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் மலையாளம் டைரக்டர்ஸ் கொஞ்சம் லைவ்லி படமாகவே எடுப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருந்தது. ஜீவா சார் வந்து இந்த படத்தில் டோட்டல் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லணும்னா அந்த படம் ஃபுல்லாக எடுத்து போனதே வந்து ஜீவா சார் தான். ஸோ அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக வந்து சிரித்தோம். கண்ணன் ரவி சார் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். நன்றி. குடும்பம் கலாட்டா அவார்ட்ஸ்க்கும் அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எங்களை கூப்பிட்றதுக்கு, உங்கள் கூட எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இந்த படம் மூலியமாக. நன்றி. தேங்க்யூ.
உங்களுக்கு வெளியான இந்த அற்புதமான தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை வந்து ரொம்ப அற்புதமான படமாக இருக்கு. மிக எளிமையாக அற்புதமான படைப்புன்னே இது சொல்லலாம். கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு ஈகோனால கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை வைத்து கொண்டே ரொம்ப அழகாக படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை முதலாக கண்ணன் ரவி சார் மற்றும் தீபக் ரவி தயாரிச்சிருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். அடுத்தது பாத்தீங்கன்னா கலாட்டா குடும்பம் UAE அங்கிருந்து அவங்களும் நம்முடைய சார் ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்ஸ் அது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இணைந்து இங்க எங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ரிவியூ ஷோ கொடுத்திருக்காங்க. சார் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகையின் கணவருன்றத மறந்து எல்லாரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்புலா வரவேற்று ரொம்ப நல்ல விதமாக எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து படத்தை எங்களுக்கு பார்க்குமாறு செய்தார்கள். இந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். இது குடும்பத்தோட கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். இதுல ஹியூமரஸ் இருக்கு மற்றும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு கடைசியில ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குடும்பமாக உட்கார்ந்து எந்த படத்தையும் பார்க்க முடியாது. ஒரு 2 பேர் பார்த்தாங்கன்னா 3வது நபரை போங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா குடும்பத்தோட உட்கார்ந்து எல்லாருமே ரசிக்க கூடிய வகையில இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஜீவா சாருக்கு இது ஒரு புதிய என்ட்ரின்னே சொல்லலாம். ரொம்ப பிரமாதமா ரொம்ப மெச்சூர்டா நடிச்சிருக்காரு. நன்றி, வாழ்த்துகள். Thank you so much. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கலாட்டா குடும்பம் அண்ட் ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா பொங்கலுக்கு வந்து எல்லா படமுமே நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலி வந்து தலைவர் தம்பி தலைமையில் இன்னைக்கு பார்க்கணும் நாங்களே வச்சுருந்தா சாரே நேற்று கால் பண்ணி கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா படத்தில் ஒரு 2 hours தான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்ன ஸ்டோரியை குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட்டை வச்சு ஸ்டார்டிங்கில் படத்தில் வந்து பென்னின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நம்பகத்தன்மையாக இயல்பாக இருந்தது, யதார்த்தமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு படம் போயிட்டு இருக்கும்போது இந்த படம் இப்படி தான் போகும் நம்ம மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடும். அதெல்லாம் தாண்டி வந்து கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் திடீர்னு படம் வேற ட்ராக்ல போக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். எந்த ஒரு ஆபாச வசங்களோ நம்ம யார் முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சிரித்து ஜாலியாக ரசித்து எல்லாத்தையும் மறந்து ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வெளில வரலாம்ப்பா. அதில் ஒரு சின்ன ஒரு மெசேஜோட நம்ம மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குணத்தால் அந்த குணம் இன்னொருத்தவங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ் வந்து யதார்த்தத்துக்கு ரொம்ப எப்படி சொல்றது அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சொந்த வாழ்க்கையில இப்படிதான் நடந்துச்சுன்னா இதுதான் கிளைமேக்ஸா இருக்கும். ஸோ அங்க வந்து நம்ம சுகமமா வந்து படப்பாணியில எடுக்க முடியாது. பட் இது வந்து அதுக்கு யதார்த்தத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. அகைன் வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஜீவா சார் வந்து இந்த ஒரு ஜோன்ல வந்து கலகலப்பு 2ல பார்த்தேன். ஸோ அதுக்கடுத்து அந்த ஜோன்ல வந்து அவர் இருக்காரு. ரொம்ப மெச்சூர்டா பண்ணியிருக்காரு. ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. அண்ட் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சாருக்கு வந்து ரொம்ப பெரிய கங்க்ராட்ஸ். படம் கண்டிப்பா பெரிய சக்சஸ் ஆகும் சார். இதுக்கு அடுத்து நீங்க அடுத்தடுத்த படங்கள் நிறைய ரிலீஸ் பண்ண போறீங்க. எல்லாமே சக்சஸ் ஆகும். என்னோட வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி சிஸ்டர், நீங்களும் சொல்லுங்க. படம் வந்து ரொம்ப சூப்பர்பா இருந்தது. ஏன்னா அந்த 2 hours வந்து எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் வெரி என்டர்டைனிங் அண்ட் எல்லா ஃபேமிலிஸும் கண்டிப்பாக வந்து இந்த படம் பாருங்க. ஏன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்ம ஜாலியாக ஒரு 2 hours வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஃபிலிம். ஸோ அண்ட் ஜீவா சார் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் லைக் ஹீஸ் கம்மிங் பேக் டு ஹிஸ் ட்ராக்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ என்டர்டைனிங்காக செம்ம க்யூட்டாக சாமா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் thank you so much for giving us such nice film and thank you. It's all thanks to Kannan Ravi sir for giving this moment. So to thank enjoy. you Kannan Ravi sir for giving us such wonderful film and எல்லாருமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க and enjoy பண்ணுங்க. Bye. Thank you so much. Thank you. ப்ரொடியூசர் அண்ட் ஆக்ட்ரஸ் சிந்தியா அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுப்போம். இப்போ தான் என்னோட படம் வந்து அனலி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்லேயே இந்த படம் வந்து பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் இட்ஸ் வெரி ஹிலாரியஸ் மூவி. நல்ல ஜோக்காக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இட் வாஸ் லைக் ஒரு ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப என்னோட மூவி வந்து பார்த்துட்டு இதை வந்து பார்த்தோன்னே எனக்கு இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு காமெடி ஃபுல்லாக இருக்குது. ஒரு லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஐ ரியலி லைக் இட். ஸோ நான் ஒரு ப்ரொடியூசராக இருக்கனால இவ்வளோ ஒரு நல்ல ப்ரொடியூஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நல்ல மூவி கொடுத்த மிஸ்டர் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி அவருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் ஒரு ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் இன்னொரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ அந்த படம் எடுத்துக்கிறது ரிலீஸ் பண்ணுறது எல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு.
ஸோ ஐம் ஜஸ்ட் லைக் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு மூவி அவர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஷோக்கு இன்வைட் பண்ண நமிதா மேம்க்கும் உங்கள் ஹஸ்பண்ட் வீராவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எல்லாரும் தேட்டரில் போய் இந்த மூவி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் ஸ்டில் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. என்னோட மூவி அனலி ரன் ஆகிட்டு இருக்கப்போ இதுவும் ரன் ஆகணும்னு ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ எனக்கு இப்போது ஆக்சுவலி 2 சந்தோஷம் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு நல்ல மூவி நான் கொடுத்துருக்கேன், அது மாதிரி ஒரு நல்ல மூவி இன்னொரு ப்ரொடியூசர் கொடுத்துருக்க வந்து நான் வந்து வாட்ச் பண்ணது ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ரொடியூசர்ஸ் யார் இதை கேட்டுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள் எடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. முடிஞ்சா எல்லாரும் வந்து என்னோட படம் அனலியும் வந்து போய் வாட்ச் பண்ணுங்க, இந்த படமும் வந்து தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப அருமையான ஒரு படம் டிடிடி, தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிறது. கண்ணன் ரவி சாருடைய இந்த ப்ரொடக்ஷனில் அந்த படம் வந்து மிக மிக சூப்பராக இருக்குது. கண்ணன் ரவி சார் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். அவர் மாதிரியே இந்த படமும் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு. அந்த படத்துடைய இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து ஐ திங்க் மலையாளத்தில் எடுத்திருந்தார், ஃபேலிமி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் வரும்போது ஒரு பெரிய ப்ராமிசிங் ஃபேக்டராக இருக்குது. என்னன்னா நல்ல கதை, நல்ல திரைக்கதை. அந்த திரைக்கதை ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய படம் வர்றதுக்கும் இந்த மாதிரி சின்ன படம் வர்றதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த கதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன படத்தில். அதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஜீவா வந்து ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டர்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு ஹீரோனா எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும், எனக்கு ஒரு டூயட் சாங் வேணும் அப்படிலாம் கேட்காம கதைக்கு நாயகனா நடிச்சிருக்காரு ஜீவா. அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த படத்தில் நடித்த தம்பிராமையா சார், இளவரசு சார், எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டை இந்த படம் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோயிசம் மட்டுமே படம் கிடையாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி நல்ல கதைகளோட அதில் நமக்கு பரிச்சயமான சில கதாநாயகர்கள் வந்து அந்த படத்தில் நடித்தாங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு வெளியானதில் இந்த 3 படங்களில் இந்த படம் வந்து ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்வாங்க, அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஜாலியாக கொண்டு போனாங்க படத்தை. ஒரு நகைச்சுவையோடு வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நாம் இந்த மண்ணில் பிறந்துட்டோம், இதெல்லாம் நான் அனுபவிக்கிறோங்கிறது நம்மளுடைய விதி அப்படின்னு சொல்கிற ஒரு பேக்ரவுண்ட் டயலாக் ஒன்று வந்தது. அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். அதுதான் உண்மை. அதை ரொம்ப அழகா ஒரு படமா எடுத்திருக்காரு. இது உண்மைதான். ஸோ இந்த சவுண்டும் எதுக்குன்னா, ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது மணி அடிச்சா அது சகுனம் நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி இது. ஸோ இந்த படமும் வந்து மணி அடிச்சிருச்சு. படம் சூப்பர் ஹிட். அண்ட் கண்ணன் ரவி சாருக்கும் வாழ்த்துக்கள், டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இல்லை, இங்கே இருக்கவங்களுக்கு என்னன்னா, ஆக்சுவலாக வந்து தமிழ் பீப்புள் வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து தமிழ் பீப்புள் நான் சொல்லுவோம். ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட பயன்படுத்தி இங்கே எல்லாரும் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதே இன்னொரு ஸ்டேட்டு போய் பார்க்கும்போது அங்கே நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்னு நான் பார்த்தேன். அப்படி பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம மக்கள் எவ்வளோ தூரம் வந்து அதை பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க தன்னுடைய லைஃப் அப்படிங்கிறது. கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதிரி வரும்போது, இந்த சமுதாயத்தில் ஈடுபடும் போது அங்கங்கே இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். மக்களுக்கு வந்து இந்த சில மனிதர்கள்ட்ட அந்த ஈகோ கிளாஷ்னு ஒன்று இருக்கும். அந்த ஈகோ கிளாஷ் தான் படம். அந்த ஈகோ கிளாஷ் வரும் தான் டபுள் மீனிங்ல சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கேட்குறீங்க? அது படத்துல டைரக்டர் எதுக்காக சொன்னாரோ அதை நினைக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. என்ன கண்டிஷனை நம்ம என்ன ஃபாலோ பண்றது, அது உங்களுடைய இஷ்டம். See, it's not just a political film. இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபேமிலி மூவி மட்டும் இல்லை. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கிளப்புற பிரச்சனைனால நம்ம என்னென்னலாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிறதா இந்த படமா இருக்கு. ஆனா இந்த படம் வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே தோணும், ரொம்ப நாளா நம்ம எங்கேயாவது ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கோம், தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறுத்திடணும் அப்படின்னு தோணும். அதனால கண்டிப்பா இந்த படம் பாருங்க. த பெஸ்ட் ஃபிலிம் ஸ்டார்டிங் திஸ் இயர், ஜனவரியில. ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லாரும் ரெடியா? நான் என்னோட ஸ்பெஷல் டயலாக் சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தை பற்றி என்ன சொல்ல போறேன்னா, அது முன்னாடி நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன போயிட்டு இருக்கு, கடைசி 5-6 வருஷத்துல என்ன போயிட்டு இருக்கு அதை நான் சொல்கிறேன்.
நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா கடைசி 5 வருஷத்துல நம்ம இண்டஸ்ட்ரியில கிரைம் த்ரில்லர் ஹாரர் மூவிஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ரொம்ப கேப் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவி கண்ணன் ரவி சார் நம்ம எல்லாம் கொண்டுட்டு வந்துச்சு. அதுக்காக நான் கண்ணன் ரவி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஜீவா அவர்களுக்கு ரொம்ப நாள் அப்புறம் கம்பேக் சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவா அவர்கள் ஆமாம் அவர் எப்போவுமே நல்ல படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இந்த கேரக்டருக்காக வேற யார் ஹீரோயின் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸே தர முடியாது. அவ்வளோ அழகாக வேலை செஞ்சுட்டு பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த மாப்பிள்ளையோட தம்பி அந்த கேரக்டர் கூட சூப்பராக இருக்குது. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது இந்த படம். அண்ட் ஃபேமிலி சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் ஃபீடாக போயிட்டு இருக்கு அந்த டைமில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து இந்த படம் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா முன்னாடி எனக்கு புரியல, மூவி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அந்த டைமில் என்ன போயிட்டு இருக்கு என்ன ஆகும் புரியல ஒன்றுமே. ஆனால் இன்டர்வல் அப்புறம் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஐ என்ஜாய்ட் த மூவி. ஸோ கண்ணன் ரவி சருக்கு வாழ்த்துக்கள், ஜீவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த 5 வருஷத்துல இண்டஸ்ட்ரியில புது ட்ரெண்ட் வரும். ஆமா, டர்ன் வரும். ஸோ ஒரு காலகட்டத்தில் நீங்க பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் ரொமான்டிக் மூவிஸ் தான் போயிட்டு இருக்கு. 90sல ஃபேமிலி ட்ராமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு டைம் 10 வருஷம் 5 வருஷம் ஒரு மாதிரி ட்ரெண்ட் தான் வரும். ஆனால் கடைசி 5-6 வருஷத்துல ஜஸ்ட் கிரைம் த்ரில்லர் அண்ட் ஹாரர் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தை அப்புறம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ மறுபடி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் காமெடி மறுபடி ஸ்டார்ட் ஆகணும். இல்லை அப்படி இல்லை, ஜஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான். புது ஃப்ளேவர் அவ்வளோதான். Yes, I loved it. I loved the movie. Honestly, I enjoyed it. கண்டிப்பா சீக்கிரம் தான். ஏன்னா எனக்கு 3 வருஷம் முன்னாடி தான் மறுபடி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு நிறையா ஸ்கிரிப்ட் நான் கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் நான் பாஸ்டில் சில படத்தை பண்ணி ரொம்ப தப்பு பண்ணியாச்சு. அந்த மாதிரி தப்பு மறுபடி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஜீவா அவர்கள் மாதிரி கேரக்டர் இருக்கணும்னா இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங், ஸோ ரிஃப்ரெஷிங். எனக்கு கூட பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் தான் நான் தேடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நான் பார்க்குறேன். எனக்கு இப்போ நல்ல ஸ்கிரிப்ட் தான் வேணும். நிறையா அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நிறையா கதை கேட்டாச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏன்னா படசு நமிதா என்ன பண்ணியாச்சு, இந்த நமிதா கூட அதுதான் பண்ணணும். அது முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே போயிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மக்கள் எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாமே அவங்க படம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ரிலீஸ் ஆகும். நன்றி. ஒரு நிமிஷம் 1 minute ப்ளீஸ். சார் பொங்கல் வெற்றி நம்ம டிடிடி மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படின்ற பேனர் ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக நான் இது ஃபீல் பண்ணுறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. கலாட்டா குடும்பம் அவார்ட்ஸ் UAE அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இங்கே சென்னையில் இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டு இந்த டிடிடி கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தை தயாரித்த கண்ணன் ரவி சாருக்கும் ப்ரொடியூஸ் பண்ண தீபக் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா பேசிக்காக என்னோட ஃபேமிலி இதே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் ஃபேமிலி. நான் இந்த படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஜீவா ப்ரோ பார்க்கும்போது என் அண்ணன் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா என் அண்ணன் இந்த ஊருக்கு சர்பஞ்சு. அவங்க எப்படியெல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு இந்த பக்கமும் பேலன்ஸ் பண்ணணுன்ற மாதிரி நாங்கள் என் வீட்டிலே நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் உண்மையிலே என் அண்ணா அப்படியே பார்க்குறேன். என் அண்ணா
நாங்கள் இந்த ஊரில் இருந்த என்ன நடக்கும், எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு பேசிக் ஒரு சின்ன பிளாட் எடுத்து அழகாக ஒரு அற்புதமான மேக்கிங் பண்ணி நிதிஷ் சச்தேவ் சார் டைரக்டர் வந்து பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இந்த பொங்கலுக்கு டிடிடி தான் பிளாஸ்ட். எல்லாருமே வாங்க, தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப நன்றி இந்த படத்தை வெற்றி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 1 minute. அண்ணா ஒரே நிமிஷம், யார் இருக்கா செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ணா வேற யாராவது இருக்கீங்களா?